வணக்கம். நான் ராமன். என்னுடைய 40 வருட அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் மனசில் என்ன இருக்குன்னா, மருத்துவ பிரதிநிதி வேலைன்றது மிகவும் கஷ்டமான வேலை, வேறு வேலை எதுவும் கிடைக்கலனா கடைசியாக மருத்துவ பிரதிநிதியாக வந்துடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. மருத்துவ பிரதிநிதி வேலை என்பது மற்ற எல்லா வேலைக்கும் நிகரானது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, இல்லை ஒரு பேங்க் ஜாபு, அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வரணுன்றது குறிக்கோளாக இருக்கும். ஆனால் அதில் கிடைக்காத பட்சத்தில் கடைசியாக பட்சமாக நம்ம இந்த மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கிறோம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. மருத்துவத்துறைன்றது ரொம்ப சேலஞ்சிங் ஜாபு. நிறைய வளர்ச்சிக்கு, கரியர் வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்துக்கு நிறைய வாய்ப்பு உள்ள ஒரு ப்ரொஃபஷன் இது. அது மைண்டில் நிறைய பேர் ஏற்றிக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே நான் கரெக்டான ப்ரொஃபஷன் உள்ளே தான் வந்திருக்கேன், இது என்னுடைய கரியர், இது என்னுடைய வாழ்க்கை, இதை நான் தான் நிர்ணயிக்கணும் அப்படின்ற அந்த எந்தூசியாசம் வந்துன்னா, இந்த விடாமுயற்சி உங்களுக்குள்ள மனசில் இருந்துன்னா வெற்றி நிச்சயமாக உங்களது தான். இதை யாராலும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஸோ இந்த குறிக்கோளை வச்சுருந்தா ஒரு மருத்துவ பிரதிநிதியாக உள்ளே வரணும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மருத்துவ பிரதிநிதினா டாக்டரை போய் பார்க்கணும், டாக்டர்கிட்ட நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பார், பொறுமையாக வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் போய் டாக்டரை பார்க்கணும், அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற அந்த 2 நிமிஷத்தில் நம்மளுடைய ப்ராடக்டெல்லாம் எடுத்து அவர்கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பார், அது மெடிக்கல் ஷாப்புக்கு போகும், அங்கே மெடிக்கல் ஷாப்பும் நம்ம அணுகுமுறையில் அணுகி நம்ம மருந்தெல்லாம் அங்கே அவைலபிள் பண்ணணும், அப்போ தான் டாக்டர்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு அது ஹானர் ஆகும். ஸோ இது ரொம்ப கடினமான வேலை என்று நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது அவ்வளோ கடினமான வேலை கிடையாது. ஆனால் இது இறங்கி வேலை பார்க்கும்போது இது அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ இது என்னுடைய வேலை, இது பண்ணக்கூடிய வேலை தான், கடினமானது எதுவும் இல்லை, நினைத்தால் வெற்றி நமதே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவான். அது மாதிரி முயற்சியோடு தன்னம்பிக்கையும் சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு 10 டாக்டரை நம்ம பார்க்குறோம், அவங்க தான் நம்மளுடைய கஸ்டமர். அப்படி இருக்கும்பொழுது அதில் 5 பேர் 6 பேர் நமக்கு ஒன்றும் பிஸ்னஸ் கொடுக்காட்டா கூட ஒரு நாளைக்கு அந்த 1-2 டாக்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா, நம்மளுடைய செயல் திறனில், நம்மளுடைய வாய்ப்பேச்சில் அவங்கள கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வேலை அன்றைய வேலை அன்றைக்கி முடிஞ்சிடும். ஒரு 2-3 கஸ்டமரை ஒரு நாளைக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் பொட்டென்ஷியல், டார்கெட், குறிக்கோள், இலக்கு அப்படின்னு சொல்லுவான் தமிழில், அதை நம்ம ஈஸியாக தொட்டுடலாம். இதை பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். மருத்துவ பிரதிநிதியாக ஒருவர் வரமென்றால் அவருடைய குறைஞ்சபட்ச தகுதி என்பது ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டும் இருக்கலாம். ஆனால் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்கும்போது அவருக்கு அந்த ப்ராடக்டை பற்றி ஈஸியாக அவர் மனதில் பதியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் அவர் இந்த சயின்ஸு, ஃபார்மகாலஜி, அனாட்டமி என்று சொல்லக்கூடிய சயின்சஸ் எல்லாம் அவருடைய காலேஜ் டேஸ்லையும் ஸ்கூல் பருவத்துலேயும் படிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மருத்துவ ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்தந்த கம்பெனிஸ் இவங்கெல்லாம் இந்த ஃபார்மகாலஜி, அனாட்டமி, ஃபிசியாலஜி என்ற கிளாஸ் எல்லாம் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீமில் எடுப்பாங்க. அப்போது அதை மைண்டில் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆர்ட்ஸ் கிராஜுவேட் இருந்ததுனால அது கஷ்டம் நான் சொல்ல வரல. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, மைண்டில் அதை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளும். இதனால் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கவங்க இந்த துறைக்கு வர்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. சயின்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த துறை ஏற்ற துறை என்று நான் சொல்வேன். ஏனென்றால் நானே ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேன்னு வந்த ஆள் தான். நான் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்த ஆள். ஆனால் இன்றைக்கி இந்த 40 வருஷம் கரியரை நான் முடித்ததுக்கப்புறம் எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை. இப்போ நான் பெருமையோடு சொல்லி கொண்டுவது என்னவென்றால், நானும் இந்த துறையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய கேரியரை முடித்து விட்டேன் என்று பெருமிதம் கொள்வேன். ஒரு பேங்க் எம்ப்ளாயோ, ஒரு இன்சூரன்ஸ் எம்ப்ளாயோ எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறாரோ அதை விட 10 மடங்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் இந்த துறையில் இருந்து இப்போது ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற்று வந்துட்டேன். இதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த துறை மிகவும் அற்புதமான துறை.
இதில் வேலை வாய்ப்புகளுக்கும் வெற்றிகளுக்கும் நிறைய கெரியரில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய அதிகம். அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னா கரெக்டான கோட்பாடுகள் வழிமுறைகள் என்னன்னா, ஒரு மருத்துவ பிரதிநிதியினுடைய முதல் கஸ்டமர் யாருன்னா டாக்டர் தான், அவர் தான் கஸ்டமர். ஸோ அந்த டாக்டர் லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அந்த டாக்டர் லிஸ்ட்டுக்கு அடுத்தது என்ன, அந்த டாக்டர் லிஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் எழுதக்கூடிய அந்த டாக்டருக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சரி இருக்குது. அடுத்தது என்ன, அந்த டாக்டர் நம்மக்கிட்ட இருக்க மருந்துக்கு வேறு நம்மளுடைய காம்படிட்டிவ் பிராண்டுக்கு என்னென்ன எழுதுகிறாருன்றது ஒரு சின்ன மார்க்கெட் சர்வே நம்ம எடுத்துக்கணும். ஸோ மார்க்கெட் சர்வே நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த சர்வேயை வச்சு பேஸ் பண்ணி நம்ம அந்த டாக்டருக்கு நம்ம ப்ராடக்டை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும். பிராண்ட் ப்ரமோஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில். நம்ம அந்த பிராண்ட் ப்ரமோஷனை கரெக்டாக அந்த டாக்டர்கிட்ட எடுத்துன்னு போய் கம்பெனி சொன்ன மாதிரி அணுகுமுறையில் செயல்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாம். இதில் எந்தவித இரண்டாவது கருத்தும் இல்லை. ஆனால் இதை நிறைய பேர் சரியாக செய்கிறதில்ல. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இப்போ நானே 40 வருஷம் இந்த துறையில் இருந்து ரிட்டையரே ஆகிட்டேன். கடைசியாக ரிட்டையர் ஆனது ஒரு ஜென்ரல் மேனேஜர் கேடரில் ரிட்டையர் ஆகிட்டேன். எதுக்கு இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, நான் ஒரு சாதாரண மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக 1982 என்னுடைய கேரியரை துவங்கினேன். இன்றைக்கி 2022 40 வருடங்கள் ஆகிவிட்டன என்னுடைய கேரியர் தொடங்கி. ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்லேருந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் லெவலுக்கு ஒருத்தன் வரலாம் என்றால் அதுக்கு நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு எல்லாருக்கும். இதுக்கு மேலே ஒரு பெரிய மோட்டிவேஷன் உங்கள் யாருக்குமே தேவையில்லை. அதனால் இந்த அணுகுமுறை நமக்கு வெற்றியை தரும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியதுன்னா, மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதோட முதலில் நம்மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னால் முடியும், இதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற அணுகுமுறை கண்டிப்பாக ஒரு மருத்துவ பிரதிநிதியிடம் இருக்க வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவான் இங்கிலீஷில். பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஐடியாஸ் கிடைக்கும்போது அதுலேருந்து 1-2 எடுத்து நம்ம அதை செயல்பாடு முறைக்கு கொண்டு வரலாம். எல்லாமே நமக்கு தெரியும் கிடையாது. நம்ம இறங்கி அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது நிறைய காம்படிட்டர்ஸை பார்க்கும்போது நிறைய நம்ம கண் முன்னாடி வரும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு மூலியமாக ஒர்க் அவுட் பண்ணோம்னா அதில் நிறைய மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றத்தை எடுத்து நம்மளுடைய தினம் செய்யும் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வரலாம். மாற்றம் என்று தான் என்றுமே மாறாதது. அதனால் ஒரு டாக்டர்கிட்ட ஒரே அணுகுமுறையில் நம்ம வெற்றி காண முடியாது. ரொம்ப நாள் ஒரு டாக்டரை பார்த்துருப்போம், நமக்கு ஒரு ஃபேவராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். நம்ம அதே செயல்பாடு அதே நடைமுறையை ஃபாலோ பண்ணால் வெற்றி நம்மளால் அடைய முடியாது. ஸோ நம்ம சைடில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, ஏன் இந்த டாக்டர் நம்ம ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக தான் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வைக்கிறோம், ஆனால் டாக்டர் இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். நமக்கு மேலே இருக்க மேனேஜரோ, ஹைரார்க்கியில் ஏரியா மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், ஜோனல் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜர், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடெண்ட், அந்த மாதிரி நிறைய ஹைரார்க்கியில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. பட் அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி நம்ம போய் ஃபாலோ பண்ணிவிட்டு கேட்டுட்டு ஐடியாஸை ஷேர் பண்ணிவிட்டு பண்ணுறதோட நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம இன்றைக்கி 10 டாக்டரை பார்த்தோம், நம்ம நம்ம வேலையை சரியாக செஞ்சுருக்குமா அப்படின்ற அனலைஸும் பண்ணோம். செல்ஃப் அனாலிசிஸ் இஸ் த பெஸ்ட் அனாலிசிஸ். ஸோ அதில் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஒர்க்கு முடிஞ்ச உடனே நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய தப்புக்கள் எங்கெங்கே நடந்திருக்கு நமக்கே தெரிய வரும். அது சரி, இந்த டாக்டர் சேம்பரில் இந்த தப்பு பண்ணிட்டோம், இந்த டாக்டர் சேம்பரில் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம், இதை அடுத்த முறை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே சில ஐடியாஸ் தோணும். அதுலேருந்து சில ஐடியாஸை பிக்கப் பண்ணி எடுத்துன்னு நம்ம அதை நடைமுறை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக முன்னேற்றம் என்பது ஒருத்தர் வாழ்க்கையிலும் வரும், ஒருத்தர் கேரியர்லேயும் நிச்சயமாக வரும். மேனேஜர்கிட்டையும் நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு எடுத்துக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஹைரார்க்கியில் உங்களுக்கு மேலே அவங்க தான் இருக்காங்க. ஸோ பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட்டுன்னு சொல்லுவான் இங்கிலீஷில். ஸோ அது மாதிரி பாஸ்கிட்ட நம்மளுடைய குறைபாடுகள் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம பண்ணது கரெக்டாக சார் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சஜஷன்ஸ் வாங்கிக்கலாம், ஒப்பீனியன்ஸு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதன் மூலயமா அதை போய் ஃபீல்டில் நீங்கள் நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தலாம். அந்த முறையிலும் உங்களுக்கு வெற்றி வரப்போட வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா எந்த மேனேஜர் இருக்கும் தன் கீழே இருக்க
சக கலீக் நல்லா மேலே முன்னுக்கு வரணும் தான் நினைப்பார். அவர் தான் உண்மையான மேனேஜர். நல்லா ட்ரைனிங்கும் கொடுப்பார். அவருக்கு தெரிஞ்ச நாலேஜு, அவருக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவங்கள் நிறைய ஷேர் பண்ணுவார் அந்த மருத்துவ பிரதிநிதிக்கிட்ட. ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல டீம் உருவாகும். ஒரு லீடர் நல்லா இருந்தாலும் அந்த டீம் நல்லாயிருக்கும். ஸோ அது கீழே இருக்க ரெப்ரஸன்டேட்டிவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா மருத்துவ பிரதிநிதி அவருக்கு நிறைய ஊக்கத்தொகை, இன்சென்டிவ்னு சொல்லுவான், வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஊக்கத்தொகை வாய்ப்பு நிறைய கவர்மெண்ட் தொழிலையும் இல்லை பேங்கிங் செக்டார்லேயும் வராது, கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு மருத்துவ பிரதிநிதிக்கு ஒரு நாளைக்கு 10 சந்தர்ப்பம் இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, 10 சந்தர்ப்பன்றது ஒரு நாளைக்கு 10 டாக்டர்ஸை இந்த மருத்துவ பிரதிநிதி போய் பார்க்க போகிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 10 சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அந்த 10 சந்தர்ப்பத்தை நம்ம வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டோம்னா நிச்சயமாக வெற்றி நமக்கு உண்டு. இந்த வெற்றின்றது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா, நம்மளுடைய ஒரு மாதத்திற்கும் ஒரு டார்கெட், இலக்கு, குறிக்கோள் கம்பெனி சைட்லேருந்து வச்சுருக்கும்போது அதை நம்ம அச்சீவ் பண்ணிவிடுவோம். அச்சீவ் பண்ணும்போது கம்பெனி சைட்லேருந்து ஒரு மருத்துவ பிரதிநிதிக்கு வரக்கூடிய நன்மைகள் என்னன்னா, அவருக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது. இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னொன்று முக்கியமான இது என்னென்னா, அந்த மருத்துவ பிரதிநிதி அந்த ப்ராடக்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பிராண்ட்ஸுன்னு சொல்லுவான். அந்த பிராண்ட்ஸுக்கு ஒரு பிராண்டுக்கும் டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை ப்ராடக்டாக டாக்டர் வைஸு பிரிச்சுக்கின்னு அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு அந்தந்த டாக்டரை ஃபோக்கஸ் பண்ணி சேம்பரில் ஒர்க் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாம். வெற்றி அடைய முடியாது, இந்த வேலை ரொம்ப கஷ்டம் அப்படின்றத பார்க்குறவங்க நெகட்டிவ் திங்கிங்கில் பார்க்குற மக்கள், இதெல்லாம் எடுத்துகிட்டு என்னால் முடியும், நான் வெற்றி அடைவேன் அப்படின்ற குறிக்கோள் மனசில் ஏற்றினா நிச்சயமாக வெற்றி இருக்குது. யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு மருத்துவ பிரதிநிதி உள்ளேயும் வந்துடணும். அவங்களோட இதயத்திலே வந்துடணும், பிளட்லேயே வந்துட்டோம்னா, ரத்தத்திலே ஊறி போயிட்டாங்கன்னா வெற்றி நிச்சயமாக உறுதின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா என்னோடய அனுபவம் அது 40 வருடங்கள் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஜெயிக்கலான்றதுக்கு மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாதுன்றதை என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சிருந்தது ஒன்று. அதனால் மருத்துவ பிரதிநிதியாக இருக்க ஒருத்தருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றுன்னா, உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள், முயற்சி செய்யுங்கள், வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். முடியாதவை என்பதெல்லாம் முயற்சி செய்யப்படாதவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சி செஞ்சிருந்தோம்னா அந்த வேலை கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். அதுதான் அதனுடைய சாராம்சம். ஸோ நம்ம முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் என்பது தான் மனசில் ஏற்றிக்கணும். நம்ம எல்லாருமே ஏற்றுன்னு இந்த மருத்துவ பிரதிநிதி தொழிலை நம்ம நேசிக்கணும், சுவாசிக்கணும். இதுவும் மற்ற துறைக்கு நிகரானது, எந்த விதத்துலேயும் தாழ்மையானது இல்லை என்பதை மனசில் வச்சுக்கணும். சகிப்புத்தன்மை நிறைய வேணும் நமக்கு. ஏன்னா டாக்டர்கிட்டையும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதே சமயம் நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவான், ஸ்டாக்கிஸ்ட், மருத்துவ கடை, மெடிக்கல் ஷாப்ஸு, இவங்களெல்லாம் கூட ஹேண்டில் பண்ணும்போது இதுக்கெல்லாம் ஒரு நிறைய பொறுமை அவசியம். அர்ஜெண்ட்டாக அவசரவசமாக நம்ம வேலையை செய்ய முடியாது, நிறைய தப்புகள் நடக்குது, வாய்ப்புகள் உண்டு. ஸோ பொறுமையாக இருந்து கடைப்பிடித்து நம்ம பண்ணோம்னா நம்ம இலக்குன்ற டார்கெட்டை நிச்சயம் அடைஞ்சிடலாம். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மருத்துவ பிரதிநிதி கண்டினியூஸாக ஒரு நல்ல இலக்கை நோக்கி போய் நிறைய ஊக்கத்தொகையான ஏர்ன் பண்ணி கம்பெனியில் நல்ல பேர் எடுத்துட்டாருன்னா அவர் அடுத்த ப்ரமோஷன் என்கிற வெற்றி வாய்ப்புக்கு போகிறார். கேரியரில் க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறாரு. அவர் கம்பெனியே ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அவங்கள. ஓ, இவர் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு, நமக்கு இவ்வளோ வருஷமாக, இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவரை நம்ம ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்றது கம்பெனி சைட்லேயும் அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் அடுத்த லெவலுக்கு உங்கள் கேரியரை நீங்கள் நகர்த்தின்னு போகிறதுக்கு இது ஒரு பக்கபலமாக நல்ல பாலமாக அமையும் உங்களுக்கு. இது என்னுடைய அனுபவத்தில் இதை நான் சொல்கிறேன். நானும் அப்படி தான் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனிலே ஏரியா மேனேஜர் ஆகி அந்த கம்பெனிலே ரீஜனல் மேனேஜரான 18 வருஷம் ஒர்க் பண்ணேன் என்னுடைய ஃபஸ்ட்டு கம்பெனிலேயே. ஸோ ஒரு லாங் இன்னிங்ஸ் அந்த கம்பெனியில் நான் இருந்தேன். அந்த மாதிரி நீங்களும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸை துவக்கி நல்லபடியாக கேரியரில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம். அது உங்கள் வாழ்க்கை, உங்கள் வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்கள் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க ஹைரார்க்கில் நிறைய, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நிச்சயமாக கூட இருந்து உங்களோட கேரியர் ப்ரப்போசலை மேனேஜ்மெண்ட்டு கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸுன்னு வரும்போது அது உங்களுடைய இது தான். நான் இதை பண்ணிட்டேன், என் மூலியமாக தான் இந்த வெற்றி வந்ததுன்னு அவங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கிரெடிட் முழுவதும் உங்களையே சேரும். ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா நீங்கள் தான் கடைசி பாட்டமில் இருக்கக்கூடிய கஸ்டமர் ஆகிய டாக்டர்ஸை நேரடியாக மீட் பண்ணுறீங்க.
தினந்தோறும் மீட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ், டாக்டர்ஸை நீங்கள் தான் கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வெற்றியை மற்ற யாரும் பகிர்ந்துக்க முடியாது. அது முற்றிலும் உங்களுக்கே சொந்தமான ஒரு நிரந்தர வெற்றி. இதில் ஒரு பேசிக் என்னன்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா என்னென்னா, இந்த துறையில், மருத்துவத்துறையில் என்னென்னா, நம்மளுடைய செலெக்ஷன் ஆஃப் கஸ்டமர், அதாவது நம்மளுடைய டாக்டர்ஸ், நம்மளுடைய கஸ்டமர் நம்மளுடைய டாக்டர்ஸ். ஸோ நம்ம கரெக்டான டாக்டர்ஸை நம்மளுடைய லிஸ்ட்டில் வச்சுட்டோம்னா நம்மளுடைய வெற்றி நிச்சயமாக உறுதி. இதில் ஏன்னா உங்களுடைய மருத்துவ பிஸ்னஸை கொடுக்க போகிறது அந்த டாக்டர்ஸ் என்ற உங்களுடைய கஸ்டமர். ஸோ அந்த கஸ்டமர் ப்ரொஃபைல் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா டாக்டர் லிஸ்ட்டை, நம்ம அந்த டாக்டரை அப்ரோச் பண்ணும்போது நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். ஏன்னா டாக்டர் லிஸ்ட் இஸ் தி ஃபஸ்ட்டு பேசிக்குன்னுவான். ஸோ அந்த பேசிக்கை கரெக்டாக வச்சுட்டோம்னா அதில் எந்த பெருசாக மாற்றங்கள் இருக்காது. சில சமயம் என்ன மாற்றங்கள் இருக்கும்னா, சில டாக்டர் இருக்க மாட்டார், சில டாக்டர் விட்டுட்டு போயிருப்பார், சில டாக்டர் ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போயிடுவாங்கன்னு போது வேறு டாக்டர் நம்ம அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய டாக்டர் லிஸ்ட்டு 150, 180, 200 ஒரு கம்பெனிக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அது பிரகாரம் மூவ் பண்ணும்போது நம்ம அந்த டாக்டரை மாற்றலாம். மாற்றிட்டு அது நம்ம மேனேஜர்கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கி டாக்டர் லிஸ்ட்டை கம்பெனியில் கொடுத்து ஃபீட் பண்ணிட்டோம்னா அந்த கஸ்டமர் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதுதான் பேசிக் நம்மளுடைய மருத்துவ பிரதிநிதியினுடைய ஜாபில். இது நம்மளுடைய குரான், நம்மளுடைய பைபிள், நம்மளுடைய பகவத்கீதை என்னன்னா நம்மளுடைய டாக்டர் லிஸ்ட். ஏன்னா நமக்கு பிஸ்னஸ் கொடுக்க போயவர் அந்த டாக்டர் தான். ஸோ அந்த டாக்டர் லிஸ்ட்டை நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா கிளாரிட்டியோடு நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது மிகவும் தைரியத்துடன், தன்னம்பிக்கையுடன் நம்மளுடைய வேலையை நம்ம செய்யலாம். ஏன்னா என்கிட்ட கரெக்டான லிஸ்ட் இருக்குது, என்னுடைய டாக்டர் கரெக்டான டாக்டர், நான் போகிற பாதை கரெக்டான பாதை, இதழ் பாதையில் நான் சென்றால் நான் வெற்றிக்கு நிச்சயம் அடைவேன், ஏனால் என்னுடைய டாக்டர் எனக்கு சப்போர்ட் செய்வார் என்ற சில ஆழ்ந்த கருத்துக்களை மனதில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஸோ இதனால் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுவது என்னென்றால், மருத்துவ பிரதிநிதியாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், வேறு எதுவும் வேலை கிடைக்கல, ஐயோ இதில் நம்ம கேரியரில் மாட்டிக்கணும்னு யாரும் நினைக்க வேணாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கேரியரில் நீங்கள் எல்லோரும் முன்னுக்கு வரணுன்றது என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய வாழ்த்துக்கள். என்னால் முடியும் என்றால் உங்களாலும் முடியும்.